அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 7. எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, உங்களுக்காக எங்களால் இயன்ற பரிந்தும் ஜெபம் செய்து வருகிறோம். நீங்களும் இந்த திருப்பணிக்காக நீங்கள் ஜெபம் செய்து வாருங்கள். நெகேமியாவின் புஸ்தகத்தை நாம் தொடர்ந்து கற்று வருகிறோம். நெகேமியா புஸ்தகமானது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியத்தை கட்டி எழுப்புவதற்குரிய அறைகூவலை கொடுக்குகிற ஒரு புஸ்தகமாகும். நெகேமியா ஒரு ஜெப வீரன், அதே சமயத்தில் நல்ல தலைமைத்துவ அங்கே குணங்கள் நிறைந்த ஒரு தேவ மனிதர். நெகேமியாவை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். ஒரு ராஜாவின் ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய அந்த மனிதன் அந்த பணியை விட்டுவிட்டு 12 ஆண்டுகள் அங்கே எருசலேமிலே அலங்கத்தை கட்ட அவர் முற்பட்டு வந்ததை நெகேமியா 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்தில் கற்றுக்கொண்டோம். இந்த 4ஆம் அதிகாரம், நெகேமியா 4ஆம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். அதாவது வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற சோர்வை எவ்வாறு தோற்கடிப்பது. அநேகருடைய வாழ்க்கையிலே சோர்வு, அதாவது ஆங்கிலத்திலே டிஸ்கரேஜ்மென்ட் என்று சொல்லலாம். இந்த சோர்வு அநேகரை அங்கே மேற்கொண்டிருக்கிறது, ஜெயித்திருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய அடியார்களாகிய நானும் நீங்களும் சோர்வை தோற்கடிக்க அழைக்கப்படுகிறோம். சாத்தானாலே அதிகமாய் பயன்படுத்தப்படுகிற மகா பெரிய கூர்மையான ஆயுதம் சோர்வு என்று சொல்லலாம். சோர்வு ஒரு தொற்று வியாதி போல் உள்ளது. ஒருவருக்கு சோர்வு வந்தால் முழு குடும்பத்தையும், ஏன் சபையும் சமுதாயத்தையுமே அது பாதிக்க தொடங்கிறது. சோர்வானது பொதுவானது. சோர்வானது அது திரும்ப திரும்ப வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சோர்வு ஒரு முறை வந்தால் இன்னொரு முறை வராது என்பதற்கு வார்த்தை கிடையாது, வசனம் கிடையாது. அநேக முறை சோர்வுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சோர்வுகள் வருவதற்கு 2 காரணங்கள். ஒன்று எக்ஸ்டர்னல் காசஸ் என்று சொல்லலாம், வெளிப்படையான காரணங்கள். இன்னொன்று உள்காரணங்கள் என்று சொல்லலாம். அருமையானுள்ளே, இந்த நெகேமியானுடைய வாழ்க்கையிலே மக்கள் எல்லாரும் பணி செய்வதை ஆவலோடு செய்கிறார்கள். நெகேமியன் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6 இதை வாசிக்க முடிகிறது. ஆனால் பயங்கரமாக ஆண்டவருக்காக பணி செய்யும்போது சாத்தானானவன் மனிதர்கள், உலகம் அல்லது உலக அமைப்புகள் நாம் பணி செய்ய முடியாத அளவிற்கு பிரச்சனைகளை உருவாக்கி சோர்வுகளை நமக்குள்ளே அங்கே தந்துவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சோர்வுகள் வரவே வராது என்று வேத வசனம் சொல்லப்படவில்லை. சோர்வுகளை சந்தித்தாலும் அதை மேற்கொள்ள அழைக்கப்படுகிறோம். முதலாவது, சோர்வுகள் வருவதற்குரிய எக்ஸ்டர்னல், அதாவது வெளிப்படையான காரணங்களை சொல்கிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். சன்பல்லாத் என்கிற ஒரு மனிதன் நெகேமியாவினுடைய முக்கியமான ஒரு விரோதி. இவன் நெகேமியாவுக்கு மாத்திரம் விரோதி அல்ல, யூதர்களுக்கு விரோதியாய் காணப்பட்டான். இவன் செய்த முதல் காரியம் என்ன? யூத மக்களையும் நெகேமியாவையும் கட்டுகிற மக்களையும் பரியாசம் பண்ணினான். பரியாசம் என்கிற அந்த காரியத்தை ஒரு வேத பண்டிதன் எழுதும்பொழுது இந்த பரியாசம் என்பது லாங்குவேஜ் ஆஃப் த டெவில் என்று எழுதுகிறார். இது பிசாசினுடைய மொழி என்று சொல்கிறார். தாவீதை கோலியாத்து பரியாசம் பண்ணினான். யோசேப்பை அவன் சகோதரர்கள் பரியாசம் பண்ணினார்கள். நம்முடைய இரட்சகரை கூட மற்றவர்கள் பரியாசம் பண்ணினதை நாம் வாசிக்க முடிகிறது. ஆகவே பணி செய்யும் பொழுது பரியாசம் வர வாய்ப்புகள் உண்டு. இந்த பரியாசம் என்பது சாத்தானுடைய மொழியாய் இருப்பதினாலே அதை கண்டு நாம் கலங்கக்கூடாது. 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே
அநேக இடங்களிலே பரியாசம் பண்ணுகிற அந்த மக்கள் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்திலே தொபியா அவன் சொல்லுகிறான், இந்த நரி ஏறி போனால் இதெல்லாம் உடைந்து போகுமே என்று சொன்னான். அந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை இந்த மனிதர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள். நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அநேகராலே நான் பரியாசம் பண்ணப்பட்டவர். ஏன் அப்படி பரியாசம் பண்ணுகிற நிலையிலே நீங்கள் காணப்பட்டிருந்தாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள். பரியாசம் என்பது சாத்தானுடைய தந்திரத்திலே ஒன்று. இரண்டாவதாக அந்த வெளிப்படையான அந்த காரணங்களில் ஒன்று பரியாசம், விரோதிகளின் பரியாசம். இரண்டாவதாக நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7-8 வாசித்தால் அவர்கள் கட்டாதபடி பலவந்தம் பண்ணுகிறார்கள். அதாவது பலவந்தம் பண்ணுகிற அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். தடுப்பதற்குரிய சூழ்நிலையை பார்க்கிறோம். நீங்கள் உங்களுடைய பணியை அல்லது சேவையை செய்யும் பொழுது அநேகர் பரியாசம் பண்ணுவார்கள். பரியாசம் பண்ணுவதிலே அவர்கள் வெற்றி இல்லை என்று சொன்னால் உங்களை ஒருவேளை மனுஷ ரீதியாக, சட்ட ரீதியாக அநேக காரியத்தின் மூலமாய் பலவந்தம் பண்ணி அதை தடுக்க முற்படுவார்கள். இங்கே பார்த்தால் சன்பலாத், தொபியா, அரேபியர்கள், அம்மோனியர், அஸ்கோத்தேனர் என்று பலர் கூடிக்கொண்டதை இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. ஆகவே வெளிப்படையான காரணங்கள் ஒன்று அவர்கள் பரியாசம், இன்னொன்று பலவந்தம். இரண்டாவது இந்த சோர்வுக்குரிய உள்ளான காரணங்கள் என்ன? முதல் காரணம் சோர்வு. அதாவது ஒரு விதமான மன தளர்ச்சியினுடைய நிலைவு என்று சொல்லலாம். எதிர்ப்புகள் வரும்போது எவ்வளவு உற்சாகமான மனிதர்களும் சோர்ந்து தகைத்து விடுகிறோம். நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அவளை கண்டனம் பண்ணி பாருங்கள், அவருடைய வட்ட முகமானது சதுரமாய் மாறிவிடுகிறது. அவருடைய முகத்தின் வேறுபாடுகள் மாறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10 பாருங்கள். யூத மனிதர்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது. அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அலங்கத்தை கட்ட முடியாது என்கிற நிலைக்கு வருகிறார்கள். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 10 இந்த அலங்க கட்டக்கூடாது என்று சொன்ன மனிதர்கள் யூத மனிதர்கள். 4ஆம் அதிகாரம் 6 பாருங்கள். பாதியை உற்சாகமை கட்டினார்கள். அடுத்த பாதியை கட்டும்போது அவருடைய வாழ்க்கையிலே மன தளர்ச்சி வருகிறது. ஆகவே சோர்வினாலே நம்முடைய வாழ்க்கையிலே மன தளர்ச்சி வருகிறது. இரண்டாவதாக அவருடைய வாழ்க்கையிலே ஏமாற்றம் வருகிறது. கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணியிருந்தார், ராஜா நமக்கு அனுக்கிரகம் பண்ணியிருந்தார். நம்முடைய தேவன் சர்வலோகத்தின் தேவன், பரலோகத்தின் தேவன். அவரை போல பயங்கரமான அந்த தேவன் இந்த உலகிலே யாருமே இல்லை. ஆனாலும் 4ஆம் அதிகாரம் 10 விரோதிகள் சூழ்நிலைகளினாலே அநேக எதிர்ப்புகளை பலவந்தம் பண்ணும்போது இவர்கள் ஏமாற்றத்தோடு இருக்கிறார்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஏன் இதை தடுக்கவில்லையோ, ஏன் இதை அகற்றவில்லையோ என்கிற அந்த ஏமாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஒன்று மன தளர்ச்சி, இரண்டாவது ஏமாற்றம். அநேக வேளையிலே இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, சர்வ வல்லமுள்ள தேவன் இதையெல்லாம் கண்டு ஏன் காணாமல் போல் இருக்கிறார், ஏன் செயல்படவில்லையே என்கிற ஒரு ஏமாற்றம் உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படலாம். அருமையானுடைய சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் செயல்படாதவர் போல தான் காணப்படும். ஆனால் சங்கீத புஸ்தகத்தை திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் செயல்படுகிற தேவன். அவர் எப்போது தன்னுடைய செயல்படு தன்மையை வெளிப்படுத்துவார் நமக்கு தெரியாது. அவர் உண்மையாகவே செயல்படுகிறார். மூன்றாவதாக இந்த உள்ளான அந்த காரணம் என்ன? ஒன்று மனத்தளர்ச்சி, இரண்டாவது ஏமாற்றம், மூன்றாவது பயம். 4ஆம் அதிகாரம் 11 பாருங்கள். சத்துருக்களின் அந்த பயங்கரமான வார்த்தைகளினாலே பயம் வந்தது. 10 தடவை அந்த மனிதர்கள் தங்களிடத்தில் இதை சொன்னதாக அங்கே 4ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியத்தில் திரும்ப திரும்ப நான் வாசிக்க முடிகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் இதுதான். ஆகவே தான் நம்முடைய ஜீவியத்தில் இந்த பயங்கள் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அந்த நிலையே காணப்படுகிறது. ஆகவே பயம் ஒரு காரியம். ஒன்று மனத்தளர்ச்சி, இன்னொன்று ஏமாற்றம், இன்னொரு பயம். பயம் மனதிலே வந்தபோது சரீரத்திலே சோர்வு, தீர்மானங்களிலே சோர்வு,
அல்லது பணி செய்வதிலே நமக்கு சோர்வுகள் வந்து விடுகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த சோர்வுக்கு 2 காரணங்களை சொன்னேன். வெளிப்படையான சில காரணங்கள் உண்டு, உள்ளான காரணங்கள் உண்டு. வெளிப்படையான காரணங்கள் தான் உள்ளான காரணங்களை உருவாக்கி விடுவது என்று சொல்லலாம். ஒரு வேத பண்டிதர் இவ்வாறு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நம்முடைய பயங்களிலே 160% பயங்கள் கண்டுபிடிக்க முடியாத பயங்கள், 20% பயங்கள் நமக்கு முன்னாலே நிற்கிற பயங்கள் அல்ல, பின்னாலே இருக்கிற பயங்கள். 10% பயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே எந்த முயற்சி செய்தும் மாற்ற முடியாது. இன்னொரு 5% பயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே, அதாவது 10% பயங்களை நம்முடைய வாழ்க்கையில எந்த மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வராது. 5% மாற்றங்களை நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் 5% பயங்களைத்தான் நாம் ஏதாவது மாற்ற முடியும் என்று ஒருவர் சொல்கிறார். அப்படியானால் 195% பயங்களினாலே நமக்கு எந்த காரியங்களையும் நம்மால் செய்ய முடியாது. பயத்தை மேற்கொள்வதற்கு நம்மாலோ பிறரால முடியாது, ஆண்டவரால் தான் முடியும். ஆகவே தான் முதலாவது சொன்னேன், அங்கு வெளிப்படையான காரணங்கள், 2வது உள்ளான காரணங்கள். இனி இந்த சோர்வை நீக்குவதற்குரிய அந்த வழிகள் என்ன? நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், சோர்வை நீக்குவதற்கு நெகேமியா சில காரியங்களை செய்கிறார். முதலாவதாக நெகேமியாவினுடைய அந்த மாதிரியான நடவடிக்கை என்ன, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய உதவிக்காக அவர் கெஞ்சுகிறார். அதாவது தேவனுடைய உதவிக்காக, ஆண்டவரின் ஒத்தாசைக்காக அங்கே நெகேமியா வேண்டுகிறதை பார்க்க முடிகிறது. நெகேமியாவின் புத்தகத்திலே ஒவ்வொரு அதிகாரத்தை பாருங்கள். நெகேமியா முதல் அதிகாரத்திலே அவர் தேவனுடைய உதவிக்காக ஜெபித்தார். 2ஆம் அதிகாரத்திலே உதவிக்காக ஜெபித்தார். 4ஆம் அதிகாரத்திலே அவர் உதவிக்காக ஜெபிக்கிறார். 4ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்திலே, 4ஆம் அதிகாரம் 4-5 வாசித்தால் நெகேமியா 2 விதமான ஜெபங்களை செய்கிறார். இந்த இடத்துல நெகேமியா விரோதிகளுக்காக அவர் மனம் திரும்ப ஜெபிக்கவில்லை. தேவன் அவர்களை நியாயந்தீர்க்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். ஏனென்றால் கட்டுமான பணி என்பது தன்னுடைய பணி அல்ல, கர்த்தருடைய பணி. ஆகவே கர்த்தர் தன்னுடைய பணிக்காக, தன்னுடைய காரியத்துக்காக அவர் யுத்தம் செய்ய வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். அருமையானவர்களே, இன்னைக்கு நானும் நீங்களும் செய்கிற ஆண்டவருடைய பணி, ஆண்டவருடைய ஊழியம், சபை கட்டுமான பணி, மிஷனரி பணிகள், ஆண்டவருடைய நற்செய்தி பணி எல்லாம் நம்முடைய பணி அல்ல, ஆண்டவருடைய பணி. இந்த பணிக்காக நானும் நீங்களும் யுத்தம் செய்வதை காட்டிலும் தேவன் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்று அவர் கரத்திலே எல்லாவற்றையும் விட்டு கொடுப்பது மிக மிக நல்ல ஒரு காரியம். இவ்வளவு வெளிப்படையான உள்ளான காரியங்கள் வந்தாலும் நெகேமியா ஜனங்களோடு போய் ஒரு பெரிய அருளுரை ஆற்றவில்லை, அல்லது அந்த விரோதிகளிடத்தில் போய் யுத்தம் செய்யவில்லை, அல்லது விரோதிகளிடத்தில் போய் வாக்குவாதம் பண்ணவில்லை. அவர் ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அவர் ஜெபித்தார், மக்கள் பணி செய்தார்கள். ஆகவே தான் அருமையானவர்களே, சோர்வு வந்தால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? மக்களோடு உரையாற்றுவதையும், மக்களோடு வாக்குவாதம் செய்வதையும், மக்களோடு கூட யுத்தம் செய்வதையும், முரண்டு பிடிப்பதை விட்டுவிட்டு தேவனிடத்தில் போய் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க அழைக்கப்படுகிறோம். மோசேயின் வாழ்க்கையை பாருங்கள். அவனுக்கு வெளிப்படையாக உள் வாழ்க்கையிலே எவ்வளவோ ஜனங்கள் மத்தியிலே பிரச்சனை வந்த போதெல்லாம் தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்கிறதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. அவன் விழுந்து கிடக்கும் போதெல்லாம் தேவன் யுத்தம் செய்கிறார். எசேக்கியா ராஜா தனக்கு விரோதமாய் கடிதம் வந்தபோது தேவாலயத்தை திறந்து வைத்து அவர் ஜெபித்ததை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் சோர்வை நீங்குவதற்கு முதல் வழி என்ன? தேவனிடத்தில் ஒத்தாசைக்காக ஜெபிக்க வேண்டும். 2வதாக சோர்வை ஜெயிப்பதற்கு 2வது வழி என்ன? டு ரெகக்னைஸ் யுவர் பீரியாரிட்டிஸ். அதாவது உங்கள் தேர்ந்தெடுப்புகளை நீங்கள் மறு சீரமைப்பு செய்ய வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே திட்டங்கள் இடும்போது தேர்ந்தெடுப்புகளிலே பல காரியங்கள் முதலிடம் வைத்திருப்போம், 2வது இடம் வைத்திருப்போம்.
ஆனால் எதிர்ப்புகள், சோதனை வரும்போது நாம் சில சமயத்தில் மாற்றி அமைக்க வேண்டிய நிலை உண்டு. அங்கே நெகேமியா 4ஆம் அதிகாரம் 13 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு வேத வசனம் அழகாய் சொல்கிறது. அங்கே ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பமாய் நிறுத்தினார். அப்படியானால் 3ஆம் அதிகாரத்திலே அலங்கத்தை கட்டுவதற்கு ஜனங்களை ஒழுங்குபடுத்தி திட்டமிட்ட நெகேமியா 4ஆம் அதிகாரத்திலே அந்த கட்டுமான பணியை காட்டிலும் பாதுகாப்பு காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், சோறு வரும்போது தேவனை நோக்கி ஜெபியுங்கள். சோறு வரும்போது உங்களுடைய தெரிந்தெடுப்புகளிலே, உங்களுடைய பணிகளிலே, உங்களுடைய திட்டமிடுதலிலே சிலதை மாற்றி அமைக்க தேவன் விரும்புவதை அறிந்து மாற்றி அமைக்க முற்படுங்கள். முதலாவது கட்டுமான பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர், ஆனால் 4ஆம் அதிகாரத்திலே பாதுகாப்பு பணிக்கு அவர் முக்கியம் கொடுக்கிறார். 4ஆம் அதிகாரம் 16 வாசித்தால் பாதி பேர் பணி செய்தார்கள், பாதி பேர் பாதுகாத்தார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே முதல் காரியம் என்ன? ஆண்டவரை நோக்கி உதவிக்காய் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதுக்காக நம்முடைய தெரிந்தெடுப்புகளிலே அல்லது சிலதை மாற்றி அமைக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மூன்றாவதாக நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த சோர்வு காலத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் மகா வல்லமை உள்ளவர் என்பதை இந்த சோர்வு காலத்திலே மறந்து விடுகிறோம். எலியா அப்படித்தான். அங்கே மகாராணி மிரட்டின உடனே சூறை செடியிலே உட்கார்ந்து அவன் படுத்துக்கொண்டு தனக்கு சாவு வராதா என்று ஜெபித்தான். யோனாவின் புஸ்தகத்திலே பாருங்கள், அங்கேயும் யோனா அவ்வாறு தான் ஜெபித்தான். ஆனால் அநேக வேளைகளில் சோர்விலே நானும் நீங்களும் மறந்து விடுகிற உண்மை என்னவென்றால், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை மறந்து விடுகிறோம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14 பாருங்கள். அங்கே அந்த வசனம் மிக அழகாக சொல்கிறது. நம்முடைய ஆண்டவர் மகத்துவம் பயங்கரமான ஆண்டவர். அவருக்கு இணையான ஒரு ஆண்டவர் யாருமே இல்லை. சன்பலாத் தொபியாவுக்கு மேலாக, ஒருவேளை அங்கிருக்கிற ஆட்சியாளருக்கு மேலாக நம்முடைய ஆண்டவர் பெரியவர் என்பதை அவன் உணர்ந்து கொண்டு அவர் ஜெபம் பண்ணுகிறார். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படையான காரணங்களினாலே சோர்ந்திருக்கிறீர்களா? அந்த வெளிப்படையான காரணங்கள் உங்களுக்குள்ளே உருவாக்கின உள்ளான காரணங்களினாலே சோர்ந்திருக்கிறீர்களா? அப்படி சோர்ந்து இருக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் உண்டு. தேவனிடத்தில் வாருங்கள், தேவனிடத்தில் அண்டி சேருங்கள், தேவனிடத்திலே அபயமிடுங்கள், தேவனிடத்திலே உதவிக்காக கெஞ்சுங்கள். இரண்டாவதாக, உங்களுடைய தெரிந்தெடுப்புகள், உங்களுடைய ஒழுங்குகள், உங்கள் திட்டமிடுவதிலே சிலதை மாற்றி அமைக்க ஆண்டவர் உங்களை தூண்டுவார். பணி எவ்வளவு முக்கியமோ பாதுகாப்பு அவ்வளவு முக்கியம் என்பதை கற்றுக் கொடுத்தார். மூன்றாவதாக, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை மறந்து போகாத அளவிற்கு அதை நினைவில் கூர்ந்து வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஆண்டவர் கடந்த காலத்திலே உண்மையுள்ளவர், நிகழ்காலத்திலே உண்மையுள்ளவர், எதிர்காலத்திலே உண்மையுள்ளவர். மோசேக்கு உண்மையாயிருந்த தேவன், தாவீதுக்கு உண்மையாயிருந்த தேவன், அதே சமயத்தில் நெகேமியாவுக்கு உண்மையாயிருந்த தேவன், பவுலுக்கு உண்மையாயிருந்த தேவன், ஏன் எனக்கு உங்களுக்கு உண்மையாயிருக்க அவர் இன்றைக்கும் உயிர் உள்ளவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரிடத்தில் திரும்புவோமா? சோர்விலே பின்வாங்கி போகாதிருங்கள். சோர்விலே தவறான முடிவுக்கு நேராக செல்லாதிருங்கள். சோர்விலே தெய்வத்தை மறுதலித்து விடாதிருங்கள். தெய்வத்தண்டை கெஞ்சுங்கள். உங்களுடைய தெரிந்தெடுப்புகளை மாற்றி அமையுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை எப்போது நினைவு கூறுங்கள். எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட வல்லமையை தருவாராக. பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். என் வாழ்க்கையிலே, எங்கள் வாழ்க்கையிலே அடிக்கடி வருகிற அந்த சோர்வுகளுக்காக நாங்கள் உம்மிடத்திலே வருகிறோம். வெளிப்படையான அந்த காரணங்களினாலே, உள்ளான காரணங்களினாலே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கிற சோர்வுகளுக்காக ஜெபிக்கிறோம். சோர்வுகளிலே நாங்கள் உம்மை நோக்கி கெஞ்ச வேண்டும் என்றும், ஆண்டவரே எங்கள் தெரிந்தெடுப்புகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும், எங்கள் வாழ்க்கையிலே உண்மையாகவே ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நினைவிலே வைத்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தீர். இன்று முதல் இப்படிப்பட்ட காரியங்களில் வளர்ந்து வர உதவி செய். சோர்வோடு இருக்கிற மக்களை
ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய சோர்வுகள் அகன்று போய் உற்சாகமான ஆவியை தந்தருளும். என்னையும் எங்களை காத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.